அனைவருக்கும் வணக்கம். 23/12/2025 விநாயக பெருமானுக்கு மிகவும் உகந்த சதுர்த்தி விரதம் வருது. அன்றைய தினம் நம்ம விநாயக பெருமானுக்கு பூஜைகள் செய்து வணங்கி வழிபாடு செய்வது நமக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரும். இந்த சதுர்த்தி அன்னைக்கு நம்ம காலையிலே குளித்து முடிச்சுட்டு விநாயகர் ஆலயத்துக்கு சென்று விநாயக பெருமானை 11 முறை நம்ம வலம் வந்தோம்னாக்கா நம்ம வாழ்க்கையில் உள்ள அத்தனை தடைகளும் நீங்குமாங்க. இந்த சதுர்த்தி தினத்தில் விநாயகருக்கு அருகம்புல் மாலை, வெள்ளருக்கு மாலை சாற்றி வழிபடுவது மிகச்சிறந்த ஒரு நல்ல பலன்களை நமக்கு கொடுக்கும். அது மிகவும் சிறப்பு. அந்த நாளில் இந்த மாலைகளை விநாயகர் பெருமானுக்கு நம்ம அணிவிப்பது. அப்புறம் நெய்வேத்தியமாக நம்ம கொழுக்கட்டை, சுண்டல், சக்கரை பொங்கல், பழங்கள் எது இருக்கோ அதை வச்சு நம்ம வழிபாடு செய்யலாம். முடிகிறவங்க இந்த மாதிரி செஞ்சு வழிபாடு செய்யலாம். எனக்கு ஒன்றுமே முடியாது அப்படிங்கிறவங்க ஒரு டம்ளர் பால் வச்சு கூட 2 வாழைப்பழம், வெத்தலை பாக்கு இருந்தால் வச்சு வழிபடலாம். இல்லை அவல் பொரி கடலை சிம்பிளாக அவங்களால என்ன முடியுதோ அதை வச்சு கூட நீங்கள் வழிபாடு செய்து பூஜைகளை செய்யலாம். இந்த சதுர்த்தி அன்னைக்கு நம்ம இந்த பூஜையை மாலையில் 6 மணிக்கு மேலே தாங்க செய்யணும். இந்த சதுர்த்தி நாளில் நம்ம விரதம் இருந்து இந்த விநாயக பெருமானை வழிபடுறதால கிரக தோஷங்கள் எல்லாம் நீங்குமாங்க. இந்த சதுர்த்தி திதி அமாவாசைக்கு அடுத்த நாள் முதல் பூரண ஈராக உள்ள சுக்கிலபட்சம் அப்படிங்கிற வளர்பிறை காலத்தில் 4வது நாளும், பூரணையை அடுத்து வரும் அமாவாசை முடிய உள்ள கிருஷ்ணபட்சம் அப்படிங்கிற தேய்பிறை காலத்தில் 4ஆம் நாளும் மாதத்தில் 2 சதுர்த்தி திதி விரதம் வருதுங்க. அதாவது வளர்பிறையில் ஒரு சதுர்த்தி, தேய்பிறையில் ஒரு சதுர்த்தி, 2 சதுர்த்தி மாதத்தில் சதுர்த்தி விரதம் வருது. இந்த சதுர்த்தி திதி எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா டிசம்பர் 23 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு 12:13 PM முதல் டிசம்பர் 24 1:14 PM வரை இந்த சுக்லபக்ஷ சதுர்த்தி திதி, அதாவது வளர்பிறை சதுர்த்தி திதி இருக்குது. இந்த சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் 6 மணிக்கு மேலே ஆலயத்திற்கு சென்று அபிஷேகம் பார்த்து வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. 11 முறை நம்ம விநாயகர் பெருமானை வழிபட்டு நம்மளோட வேண்டுதல்களை வைக்கும் பொழுது இந்த வேண்டுதல்கள் அத்தனையும் நிறைவேறும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. ஆலயத்திற்கு செல்ல முடியாதவர்கள் நீங்கள் வீட்டிலேயே அந்த 6 மணிக்கு மேலே விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யலாங்க. நீங்கள் விளக்கேற்றி வச்சுட்டு என்ன உங்களால் நைவேத்தியம் பண்ண முடியுதோ அதை செஞ்சு வச்சு ஒரு எளிமையான சிறிய ஒரு வழிபாட்டு முறையை செய்யுங்க. கொஞ்சமாக அருகம்புல், அப்புறம் 1 ரூபா நாணயத்தை வலது கையில் எடுத்துக்குங்க. அதை இடது கையால் மூடி விநாயகர் பெருமானை மனசார நினச்சி வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் ஐஸ்வர்யமும் ஆரோக்கியமும் எனக்கு பெருக வேண்டும் அப்படின்னு மனதார வேண்டிக்கோங்க. அப்புறம் மன நிறைவோடு சந்தோஷமாக வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் என்ன தேவையோ அனைத்தையும் அந்த நேரத்தில் விநாயகர் பெருமான்கிட்ட நீங்கள் கேளுங்க. அந்த நேரத்தில் நீங்கள் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான ஒரு மந்திரம், ஓம் ஸ்ரீ மகா செல்வ கணபதியே போற்றி என்ற இந்த விநாயகரோட மந்திரத்தை 108 முறை உச்சரிங்க. அதுக்கு பிறகு உங்கள் கையில் உள்ள அருகம்புல்ல விநாயகரோட பாதத்தில் வச்சுடுங்க. நிறைவாக நீங்கள் தூப தீப ஆராதனையெல்லாம் காமிச்சிட்டு நீங்கள் பூஜையை முடிச்சிடுங்க. இந்த 1 ரூபா காயினை நீங்கள் அன்னைக்கு விநாயகர் ஆலயத்துக்கு போக முடிஞ்சால் அந்த விநாயகரோட உண்டியலில் போட்டுருங்க. நீங்கள் அன்னைக்கு ஆலயத்துக்கு போகலை அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் எப்போ நீங்கள் விநாயகர் ஆலயத்துக்கு போகிறீங்களோ அப்போ இந்த 1 ரூபா காயினை அவரோட உண்டியலில் சேர்த்துருங்க. இந்த சதுர்த்தி தினத்தில் நம்ம விரதம் இருந்து இந்த விநாயகர் பெருமானுக்கு பூஜை செய்து வழிபாடு செய்வதனால நம்ம 1 வருடம் விரதம் இருந்த பலன்கள் கிடைக்குமுங்க. அதுவும் இல்லாமல் நம்ம வேண்டிய அனைத்து நல்ல காரியங்களும் நடக்குமா. நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறவங்க இந்த சதுர்த்தி விரதம் இருந்து பாருங்கள். கண்டிப்பாக அதுக்கான முன்னேற்றம் நல்ல விதமாக உங்களுக்கு கிடைக்கும். விநாயகர் பெருமான் அருளால் விரைவில் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நீண்ட நாட்களாக குடும்பத்தில் சண்டை, கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காமல் இது மாதிரி எதிர்முதிரமாக இருக்கிறது, இது மாதிரி பிரச்சனையாக இருக்கும் பொழுது நீங்கள் இருக்கிறவங்க இந்த சதுர்த்தி விரதம் கண்டிப்பாக இருந்து பாருங்கள். ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை நீடிக்கும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள். சில பிள்ளைங்க படிக்கவே மாட்டாங்க. பெற்றோர்கள் ரொம்ப கவலைப்படுவாங்க. அப்படி இருக்கிறவங்க இந்த சதுர்த்தி விரதம் இருங்க. பிள்ளைங்களுக்கு நல்ல கல்வி நல்லா படித்து ஒரு முன்னேற்றத்திற்கு வருவாங்க. அதில் அவங்களுக்கு கல்வியில் ஒரு ஈடுபாடு இருக்கும். விநாயகர் பெருமான் அருளால் புத்தி கூர்மை அதிகரிக்கும்.
அதே போல் தொழிலில் ரொம்ப நாளாக நஷ்டம் ஏற்பட்டுகிட்டே இருக்குது, முன்னேறவே முடியல, எவ்வளவு செஞ்சாலும் தடையாகவே இருக்குது, எதில் முதலீடு செஞ்சாலும் தடையாகவே இருக்குது அப்படின்னு நினைக்கிற நீங்கள் இந்த சதுர்த்தி விரதம் இருங்க. இந்த விநாயக பெருமான்கிட்ட உங்களோட குறைகளை சொல்லுங்கள். எதனால் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுது, உங்களோட நியாயமான கோரிக்கைகளை, இது மாதிரி நான் கஷ்டப்படுறேன், இது மாதிரி கஷ்டப்பட்டு ஒரு லோன் வாங்கி நான் ஒரு தொழில் தொடங்கினா எனக்கு நஷ்டத்தில் போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட உண்மையான உங்களோட புரிதலை விநாயக பெருமான்கிட்ட நீங்கள் வைக்கும் பொழுது கண்டிப்பாக அதை உடனே தீர்த்து வைப்பார். உங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியை உண்டு பண்ணி கொடுப்பார். உங்கள் வியாபாரம் பெருகி உங்கள் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷ நிலை ஏற்படும், பொருளாதார கஷ்ட நிலை அகலும். தொடர்ந்து இந்த சஷ்டி விரதத்தை இருந்துட்டு வாங்க. விநாயக பெருமானோட அருளால் உங்கள் வாழ்க்கையிலையும் உங்கள் இல்லத்துலேயும் உங்கள் குடும்பத்துலேயும் அனைத்து நல்ல காரியங்களும் நடக்கும், வளமான வாழ்க்கை உங்களை தேடி வரும், அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.